ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்எஃப்ஆர் பேசிக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் நமக்கு ஆஃபர் பண்ண போகிற ஸ்காலர்ஷிப் பற்றி தான். ஸோ இது ஸ்பெஷலாக சிடி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் தான் இந்தியன் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது நமக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிற எனி ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் இந்த ஃபீல்டை இவங்க செலக்ட் பண்ணி ஜப்பானில் இவங்க இந்த ஒரு கோர்ஸை இவங்க படிச்சுக்கலாம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி இவங்க இந்தியனாக இருக்கணும். செகண்ட் ஒன் April 2 of 1999க்கு அப்புறம் இவங்க பிறந்தவங்களாக இருக்கணும். அண்ட் இவங்க 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் மினிமம் 65% இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அடுத்தது இவங்க ஜப்பான் தவிர வேறு எந்த கண்ட்ரியில் வேணாலும் 11 years ஆஃப் ஸ்கூலிங்கும் இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் இவங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். அடுத்தது இவங்க April 1 of 2024 7th of 2024க்குள்ளே இவங்க ஜப்பான் ரீச் ஆகிற மாதிரி வில்லிங்காக இருக்கணும். அண்ட் அடுத்தது இவங்களோட ஸ்டூடெண்ட் விசா நியூவாக இஷ்யூ பண்ண ஸ்டூடெண்ட் விசாவாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த எலிஜிபிலிட்டியாக சொல்லியிருக்காங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இவங்க அலவன்ஸ், எஜுகேஷன் ஃபீ அண்ட் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அலவன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க பர் மந்த்துக்கு 71,200 இவங்க கொடுத்துருவாங்க. ஸோ தே வில் ஆல்சோ ரிசீவ் அ சப்ளிமெண்டல் ரீஜனல் அலவன்ஸ். ஸோ அந்த ஜப்பானுக்குள்ளே இவங்க ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் ட்ராவல் பண்ணுறதுக்குமே சேர்த்து இவங்க அலவன்ஸ் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் ஃபீ பார்த்திங்க அப்படிங்கன்னா, ஸோ இவங்க ஜப்பான் கவர்மெண்ட்டே நமக்கு ஆஃபர் பண்ணுது. ஸோ அதில் எதெல்லாம் இன்க்ளூடட்னு பார்த்திங்கன்னா, ஸோ அந்த ஃபீஸ், அந்த கோர்ஸ் ரிலேட்டட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், மெட்ரிகுலேஷன் அண்ட் டியூஷன் அட் காலேஜஸ் ஆஃப் டெக்னாலஜி வில் பி கவர்ட். ஸோ இந்த என்டையர் இதுவுமே ஸ்கீம் இதில் கவர் ஆயிரும். ஸோ ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆல்ரெடி டோல்டு, ஸோ இவங்க இந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஆகட்டும், இல்லை வேறு எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீயாக இருந்தாலும் ஜப்பான் கவர்மெண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஐடி ப்ரூஃப் வேணும். அண்ட் ஸ்டூடெண்ட் விசா இருக்கணும். அதர் தென் பாஸ்போர்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு மார்க் ஷீட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இவங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மஸ்ட்டு. ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் இருந்துச்சுன்னா ஓகே. அண்ட் உங்கள் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அதுக்காகவும் நீங்கள் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் அகடமிக் ரிலேட்டடான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.